ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்போதெல்லாம் இடிதாங்கி உருமுகிறான் என்று சொன்னால் பலரும் கண்டுகொள்ளுவதில்லை. ஏனென்று காரணம் கேட்டால் இடிதாங்கி கொடுக்கும் பிரியாணி சரியில்லை, அதனால் வேறு எங்காவது ஆணியை புடுங்க போய் விடுகிறோம் என்று சொல்லிவிடுகிறார். அதற்காக பீட்சா கொடுத்து அவர்களை பிக்கப் பண்ண முயற்சி செய்ய முடியுமா? அப்படி பிக்கப் பண்ணுவதற்கு இடிதாங்கியின் கம்பெனியில் பிங்க் நோட் ஸ்டாக் பலமாக இருக்கிறதா என்பது இடிதாங்கிக்கே தெரியாத நிலை. அதனால் அடுத்த பட்ஜெட்டில் அதற்கான ஒதுக்கீடை பற்றி யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளேன். கூட்டம் குறைவதற்கு மற்றொரு முக்கிய காரணம் என்ன என்று கேட்டால், இடிதாங்கி இன்றைக்கு இன்ன விஷயத்தை இன்னபடிதான் பேசி முடிப்பார் என்று அசால்ட்டாக சொல்லி இடிதாங்கிக்கே இனிமா கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். அதாவது இடிதாங்கி பேச தொடங்கினால் இப்படியாக ஆரம்பித்து இப்படியாக இழுத்து இடையிடையே கைத்தட்டுகளுக்காக உச்சஸ்தாயில் கர்ணகொடூரமாக குரலை உயர்த்தி பின்னர் சமத்தில் குரலை குப்புற தள்ளி கடைசியாக அரை காசுக்கு பிரயோஜனம் இல்லாத பஞ்ச் டயலாக் கூட முடித்துவிட்டு பஞ்சாக பறந்து விடுவீர்கள் என்று கோடிட்டு காட்டியதோடு, இடி நான் கணித்தது சரியா என்று இடிதாங்கி அடிமடியிலேயே கை வைத்து விட்டான் என் தொண்டன். என்ன ஆச்சரியம்! இடிதாங்கியின் அரசியல் சீக்கரிசியை இவ்வளவு கச்சிதமாக கச்சிப்பில் வைத்து மூக்கு சிந்துவதைப் போல சொல்லிவிட்டு போன என் தொண்டனை பார்த்து தொண்டையடைத்து போய் நின்று விட்டேன். இடிதாங்கியின் மேல் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் 16 அடி அல்ல 36 அடி பாய்வதற்காக தயாராக இருக்கும்போது இன்னமும் காயாத கானகத்தை என்று மேடையிலே நீட்டி முழங்கியவாறு காய்ந்து கொண்டிருப்பதை பார்த்து பார்த்து புளித்து போய்விட்டது தொண்டனு. இப்படியே உள்தாளை ஒட்டி ஒட்டி காலத்தை ஓட்டி கொண்டிருந்தால் உள்நாக்குக்கே பொறுக்காது என்றும் எச்சரிக்கை செய்கிறான். எந்த போராட்டம் என்றாலும் அந்த போராட்டத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று விடாமல் மறியல், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், மனித சங்கிலி என்று தேய்த்து கொண்டிருக்காதே, உருப்படுவதற்கு வேறு வழி இருந்தால் பார் என்று இடிதாங்கிக்கே எச்சரிக்கை விடுக்கும் அளவுக்கு தொண்டர்கள் உயர்ந்து விட்டார். அதாவது அவன் எதையோ இடிதாங்கியிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது மட்டும் இடிதாங்கியின் சிறு மூளையில் சிறு பொறியை தட்டச் செய்திருக்கிறது. ஆனால் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்ற சூத்திரம் தொண்டனுக்கு தெரியாவிட்டால் இடிதாங்கி என்ன செய்வான்? அதனால்தான் தள்ளி கொண்டு வந்த கூட்டம் இது இல்லை, தானாக வந்த கூட்டம் என்று வியக்கும் அளவுக்கு மெரினாவில் இளைஞர்கள் கூடியிருக்கிறார். இப்படி கூடும் என்று எதிர்பார்த்திருந்தால் இடிதாங்கியும் முந்திக் கொண்டு சொம்போடு சென்று கொம்புகளுக்காக சலசலித்திருப்பான். வாடி வாசலை வாட்ஸ்அப் மூலம் திறக்க முடியாது என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் நடந்திருப்பதை நேரில் பார்க்கும்போது இடிதாங்கியும் தனது அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் என்பதை இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவிப்பான் என்று கூறி உண்மையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.